ஹாப்பி மார்னிங் மேம். ஐ எம் பிரீதா, நிகிதாவோட பேரண்ட். நான் நிகிதா வந்துட்டு இந்த ஸ்கூலில் சேர்த்ததுலேருந்து நல்லா வந்து பிரைட்டாக இருக்காங்க. ஒரு ஆக்டிவிட்டீஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டக்குன்னு பேச மாட்டாங்க ஒரு போல்டாக. இப்போ எது கேட்டாலுமே போல்டாக பேசுகிறாங்க, போல்டாக சொல்கிறாங்க. ஆன்சர்ஸுமே எல்லாமே எஜுகேஷன் வைஸ் பார்த்தா ஆச்சாரியாவில் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. யோகா கிளாஸ், மெடிடேஷன், கராத்தே எல்லாமே நான் பார்த்தேன். ஸ்கூலில் நான் இட்டுன்னு போய் விட்றப்பெல்லாம் வந்து லஞ்ச் கொடுக்குறப்பெல்லாம் நான் பார்ப்பேன், கிளாஸ் நடக்கும். இப்பயுமே இன்றைக்கி டுடே கிளாஸ் வந்து எப்படி நடக்குது, பசங்களுக்கு எப்படி சொல்லித்தராங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ஒன்று வச்சுருந்தாங்க 1 hour பேரண்ட்டுக்கு. அதுவுமே வந்து மேம் வந்து நல்ல ஒரு லவ்வபிள் அஃபெக்ஷனோட பசங்களோட மிங்கிள் பண்ணி உட்காந்து அவங்க கூட சரிசமமாக உட்காந்து சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. பசங்களை கேர் பண்ணுற விதம், அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு கேரிங்காக பண்ணுறாங்க. எல்லா டீச்சர்ஸுமே வந்து அங்கே ஒரு 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 முகம் சுழிக்கிறதுன்றது இல்லை. எல்லாருமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட மார்னிங் அது மாதிரி நான் மார்னிங் வந்துட்டு ப்ரேயர் சாங் கேட்டிருந்தேன். அதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லவுடராக பாடியிருந்தாங்க. சாங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஸ்டார்டிங் அந்த ஃப்ளாக், நேஷ்னல் ஃப்ளாக் எல்லாமே வந்து பசங்களை வந்து கேட்குறாங்க. அது எல்லா பசங்களுமே டக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பிரெயின் எல்கேஜி மாண்ட் 1 அந்த மாண்ட் 1லேயே அந்த எல்லா ஃப்ளாகுமே வந்து சொல்கிறதுன்றது பெரிய விஷயம். பசங்க அந்தளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட், எஜுகேஷன் டெவலப்மெண்ட் வந்து ஆச்சாரியாவில் இருக்குது. மற்றபடி மேம் எல்லாருமே அங்கே வந்து நல்லாவே பேசுவாங்க. பசங்கக்கிட்டேயுமே ஒரு கேரிங்காக லவ்வாக இருக்காங்க. எல்லாம் அஃபெக்ஷனோடு இருக்காங்க. எனக்கு வந்து என் அக்கா சஜஷன் பண்ணாங்க அந்த ஸ்கூல் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆவா நிகிதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்புறம் என் அக்கா சொன்னதால் அந்த ஸ்கூலை நான் சூஸ் பண்ணேன். இப்போ வந்துட்டு நிகிதா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காங்க. நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காங்க இப்போ நிகிதா. ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த ஸ்கூலில் சேர்த்ததில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு என் பொண்ணை ரொம்ப ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ணுறேன் நான். அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் நல்லா வருவாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறமேட்டுக்கா எஸ்டர்டே வந்துட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணுவேன். நம்மளுக்கு பேரண்ட்டுக்குமே வந்து ஒரு 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 விதமான ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். எல்லாம் ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி வருது. நம்ம வந்து ஒரு பசங்களுக்கு டீச் பண்ணலாம். இந்த ஆயில் புல்லிங் சொல்லிட்டு பாடியில் இருக்கிற கெட்ட ஒயிட் செல்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணணும், இந்த கிளாஸும் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அதுவுமே நல்லா இருந்துச்சு. 2 hours 1.5 hours அந்த கிளாஸ் போச்சு. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ், நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. பசங்களை எப்படி வந்துட்டு கொண்டுன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டீச்சர்ஸுமே வந்து அவ்வளோ ஒரு எஃபர்ட் போடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆச்சாரியாஸ் நம்பர் 1 எஜுகேஷன். தேங்க்யூ மேம்.